கடந்த 15 வருஷமாக நாங்கள் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேட்டுட்ருக்கோம். புதிய தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் எப்படி எங்கள் சர்வே பண்ணுவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டிரான்ஜெண்டர் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. தொழில்னு போட்டு பிச்சை எடுத்தல், பாலியல் தொழில், இது ரெண்டு மட்டும் தான் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். புஷ்கா ஜாஸ்மின், நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பூர்வீகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன் கோவில். இப்போ நான் வந்துட்டு தமிழகத்தோட 2வது வழக்கறிஞராக நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சியில் இந்த 3வது நடக்கக்கூடிய இந்த கான்வெகேஷனில் பார்த்திங்கன்னா 2 திருநங்கைகள் மட்டும்தான் பட்டம் பெற்றிருக்கோம். ஒருத்தவங்க வந்து சௌமியா மிசாசு, 2வது நான். இப்போது நாங்கள் திருநர் சமூகத்திலேருந்து நான் ஒரு திருநங்கைகளுக்காக ஒன்று பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். கடந்த 15 வருஷமாக நாங்கள் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேட்டுட்ருக்கோம். நம்ம தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய புதிய தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இனிதே நல்லபடியாக முடிஞ்சது எங்களுடைய கான்வெகேஷன். இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அதில் நாங்கள் வெறும் 2 திருநங்கைகள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் கான்வெகேஷன். ஸோ இன்னும் நிறைய திருநங்கைகள் படிக்கணும். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புலையும் நிறைய திருநங்கைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேட்குறோம். ஸோ எங்கள் மம்மி இவங்க ரியானா சூரி. ஸோ எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க எங்கள் எஜுகேஷன் டைமில். ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு திருநராக இருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் ஒரு காலேஜுக்கு போகணும், தங்கி படிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான ஹாஸ்டல் வசதியோ இல்லாட்டினா எந்த ஒரு அக்கமடேஷனும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது எங்களை மாதிரி திருநர் சமூகம் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு உதவி பண்ணது, என்னுடைய அக்கமடேஷன் எல்லாமே பார்த்துக்கிறது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்களும் சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிற அந்த தருணத்தில் சார், இப்போ நாங்கள் திருநர் சமூகத்தில் இருந்து நாங்கள் ஒருத்தங்க படிக்கணும் இல்லைன்னா வேலை வாய்ப்புக்கு தேடி போகணும் அப்படின்னா எங்களுக்கான ஹாஸ்டல் வசதி கிடையாது, தங்கும் இடம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு ஆக்சுவலி சீட் கிடைக்கவே பெரிய விஷயம். நான் படிக்கும்போது தமிழகத்துலேயும் நான் மட்டும்தான் ஒரு திருநங்கையாக படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலையும் தமிழகத்தோட 2வது வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படிங்கும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் எப்படி எங்கள் சர்வே பண்ணுவோம் அப்படிங்கிறது, இந்த சொசைட்டியில் எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கு தமிழக முதல்வர் கொஞ்சம் முன்வந்து எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் சார், யாசகம் கேட்குறதுங்கிறது வந்துட்டு திருநர் மட்டும்தான் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி யாசகம் கேட்குறதுக்கான ரீசன் என்ன? வாழ்வாதாரம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாசகம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவை முதல்ல ஒரு எஜுகேஷன்லேயும் வேலைவாய்ப்புலையும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக கிடச்சிடல. நான் இதுக்கு முன்னாடி முடித்த இன்ஜினியரிங்கோட மார்க்கின் அடிப்படையில் தான் நான் வந்தேன். எல்லா மென் அண்ட் விமென் கூட தான் போட்டி போட்டு நான் வந்தேன். ஸோ அப்படிங்கும்போது எல்லா விதத்துலேயுமே நாங்கள் வந்து பின்தங்கி தான் இருக்கோம். எங்களுடைய சமூகம் பின்தங்கி தான் இருக்குது. ஸோ நாங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நாங்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்துட்டு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் எங்களுக்கு 1% இடஒதுக்கீடு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் மேன்மேலும் உயர்ந்து வருவோம். அது எஜுகேஷன்லேயே ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட்லேயே ஆகட்டும் கண்டிப்பாக வருவோம் நான் நினைக்கிறேன். ஓவரால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே இருப்பாங்க சார். கரெக்டாக எனக்கு தெரியலை. கண்டிப்பாக 20,000, 1,00,000 கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய திருநர் சமூகத்தில் நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லாம் முன்னுக்கு வராங்களா அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதன்படி பார்க்கும்போது ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சார், அதாவது திருநர் சமூகத்தில் நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய கேள்வி கிண்டல் இருக்கும். அதை அவங்க ஸ்கூல் லைஃப்பில் பார்க்கும்போது அதை எப்படி அதில் கடந்து வர்றதுன்னு தெரியாமல் அதில் திகச்சு போய் தான் வெளியில் வந்துடுறாங்க. ஸ்கூல் டைம்லேயே அந்த பாதியிலேயே வெளிவர்ற நிலைமை வந்துடுது. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வந்து நின்னாலும் கூட நான் மீண்டும் அதை தான் சொல்லுவேன். எங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்தா, எங்களுக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சு அப்படின்னா திருநர் சமூகம் இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வருவாங்க. என்னை போன்று இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ அண்டை மாநிலங்கள் கர்நாடகாவில் கூட கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஆக்சுவலி திருநர் சமூகம் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்த நம்ம தமிழ்நாடு, எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த தமிழ்நாடு. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனையும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப போராடிட்டு வரோம். ஸோ நான் இந்த ஒரு தருணத்தில் நான் அதை முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், என்னோட பேர் திருநங்கை சௌமியா ஷாஷு. நான் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை. 2017-20 கல்வியாண்டில் வந்து நான் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் முதல் திருநங்கையாக லா ஜாயின் பண்ணேன். ஒரு டிரான்ஜெண்டராக மாறி ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஜெண்டர் வந்து லா படித்தது நான் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். இப்போ 6 வருஷமாக நீலகிரியில் வந்து வழக்கறிஞராக பயிற்சி பெற்றுட்ருக்கேன். இந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ண என்னோடய கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் என்னுடைய சக தோழர்கள், என் கூட LLB ஜாயின் பண்ண பி செக்ஷனில் படித்த என்னோடய நண்பர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய டிரான்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்கு உதவிகரமாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னை போலவே நிறைய திருநங்கைகள் வந்து படிக்கிறதுக்கு, லான் மட்டும் இல்லை எல்லா ஃபீல்ட்லையும் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் முதற்கொண்டு ஈவன் ஃபஸ்ட் பஸ்ஸுக்கான ஃபேர் முதற்கொண்டு தந்துடுறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி எல்லா திருநங்கைகளும் வந்து எல்லா துறையிலையும் வந்து படிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க திருநங்கைகளுக்கு. அதாவது திருநங்கை இப்போ உயர்கல்வி படிக்கிற அனைத்து திருநங்கைகளுக்கும் இலவசமாக டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாமே தந்துட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஸ்பெஷலாக கேட்குறது என்னென்னா, டிரான்ஜெண்டர்ஸ் வந்து MBC கோட்டாவில் போட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஜெண்டர்ஸ்க்கான ரிசர்வேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக அரசு துறைகளில் திருநங்கைகளுக்கு கால் பதிப்பாங்க. அதாவது யாசகம் கேட்குறது வந்து திருநங்கைகளுடைய தொழிலாக மாறி போயிடுச்சு. கடந்த காலங்களையும் சரி, இந்த காலங்களையும் சரி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டிரான்ஜெண்டர் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் எழுதியிருக்கிறது 2 விஷயம் தான் எழுதியிருப்பாங்க. தொழில்னு போட்டு பிச்சை எடுத்தல், பாலியல் தொழில், இது 2 மட்டும் தான் டிக் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. வேறு எந்த தொழிலையும் அவங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இது 2 மட்டும் தான் திருநங்கைகளுடைய தொழில்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் தாண்டி உழைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திருநங்கைகள் முன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சமூக நலத்துறை சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதை திருநங்கைகள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். எல்லாரும் படிங்க, படிப்பு ஒன்று தான் வாழ்க்கை. 2017-20 படித்தேன். இப்போ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் 6 வருஷமாக. இப்போது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் LLM முடிச்சிருக்கேன் இந்த வருஷம் நான். ஸோ படிப்பு ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து ஊன்றுகோல் கொடுக்கும். நம்ம இதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்கணும் அவசியம் கிடையாது, பாலியல் தொழில் பண்ணணும் அவசியம் கிடையாது. படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது படித்தோன்னாக்க.